Morning Moon. வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இருக்கிறது ரேப்பைட் கம்ப்யூட்டர் சர்வீஸ். அதாவது ஒரு லேப்டாப்பில் வந்து சிப் லெவல் சர்வீஸ் வந்து ரொம்ப, ஏன்னா ஒரு லேப்டாப்போட ஒரு லைஃப் ஸ்பேன், அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு லேப்டாப் வந்து மினிமம் ஒரு 5 இயர்ஸ் தாங்க யூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸில் உங்களுக்கு பேட்ரி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். இந்தமாரி லேப்டாப்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதை வந்து எப்படி சிப் லெவல் சர்வீஸில் ரிசால்வ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க சிப் லெவல் சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்யூட்டருங்கிறது இன்றைக்கி அவசியமான ஒரு விஷயம். இந்த டிவைஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முடியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி யூடியூப்பில் வீடியோ பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்ப்யூட்டர்னால் வந்து இன்டர்நெட்டே வந்து ஒரு பெரிய மோடம் அப்படிலாம் இருந்த கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் கூட ஒரு லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியும். அதேமாரி ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு லாஜிஸ்டிக் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரேடிங் அண்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனி, எந்த ஒரு கம்பெனி, அதாவது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயம். இன்றைக்கி அதோட அதிக வளர்ச்சினா ஏஐ சிஸ்டமும் நிறைய வந்துருச்சு. இந்த சிப் லெவல் சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் அதிகமாக வரும் லேப்டாப்பில். ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும். அப்புறம் மதர் போர்டு ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ வரும். கிராஃபிக்ஸ் ஐசி வந்து ரீபாயிலிங் பண்ணுவாங்க. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ரீபாயில் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி ப்ராசஸர் ஓவர் ஹீட் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. ரேம் வந்து ப்ராப்ளம் வந்தாலும் டிஸ்பிளே வராது. அப்புறம் வந்து மதர் போர்டில் வந்து பவர் ஐசி இஷ்யூ இருந்தாலும் டிஸ்பிளே வராது. இதெல்லாம் வந்து சில சிம்டம்ஸ், அதாவது நம்ம உடம்புக்கு ஏதாவது வியாதி வரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்புல வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் வரும். அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நமக்கு இன்னும் வியாதி வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதேமாரி லேப்டாப்லேயும் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ், ஒரு போர்ட்டு ஒர்க் ஆகலைன்னா அந்த போர்ட்டை மட்டும் நம்ம ரீபாயில் பண்ணி அந்த போர்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்தமாரி ஸ்க்ராப் மதர் போர்ட்லேருந்து பழைய ஐசியை நம்ம எடுத்து ஒரு லேப்டாப் வந்து திரும்பவும் உயிர் ஊட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த சிப் லெவல் சர்வீஸ். நம்ம எதனால் இதெல்லாம் மதர் போர்டுன்னு சொல்கிறோன்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த மதர் போர்டில் தான் வந்து ஃபுல் விஷயமே அடங்கியிருக்கு. நம்ம ப்ராசஸரை வந்து நம்ம மனிதனோட இருதயம் மாரி நம்ம சொல்லலாம். அதனால தான் ப்ராசஸர் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். ரேமை வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறோம். அதேமாரி ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். நம்மளோட நினைவுகளை வந்து பதிவு பண்ணுறது எப்படி பிரெயினோட மெமரியோ, அதேமாரி நம்ம ஹார்ட் டிஸ்க்கு தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரேஜ் டிவைஸ். இந்த ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஃபேன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் லேப்டாப்லாம். சிபியூலேயும் இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். அது அதிகமாக ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஓவர் ஹீட் ஆகும். அதனால் கூட டிஸ்பிளே வராமல் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லேப்டாப் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபுல்லாக ரேப்பைட் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரில் தான் நம்ம இருக்கோம். இதை வந்து மைன்யூட்டாக பார்க்குறதுக்கு தான் இந்த மைக்ரோஸ்கோப்பு. இப்போது நீங்கள் ஒரு லென்ஸ் இருக்குது, இப்போது நீங்கள் ஒரு ஐசி இருக்குதுன்னு வைங்க, இதுதான் லென்ஸு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம அந்த ஐசியில் உள்ள ஒயர்ஸ்லாம் நம்ம அக்யூரேட்டாக பார்க்க முடியும். இப்போ என்ன கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக என்னால் மொபைலில் காமிக்க முடியல, கிளார் அடிக்குது. உங்கள்கிட்ட உள்ள பழைய லேப்டாப்பில் என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா, ரேம் ப்ராப்ளம் வரும். அதேமாரி ஹார்ட் டிஸ்க் இஷ்யூஸ் வரும். இப்போ லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா NVMe ஹார்ட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ்னு சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு டிஸ்கில் ஸ்டோர் ஆகிட்டு இருந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ சிப் லெவல் ஸ்டோரேஜாக மாறிடுச்சு. அது வந்து 256 GB. இந்த மதர் போர்டெலாம் வந்து ரேப்பைட் கம்ப்யூட்டர் சர்வீஸில் வந்து பக்காவாக ரிப்பேர் பண்ணி தராங்க. சிப் லெவல் சர்வீஸு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அந்த லேப்டாப்பை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவிலே முடியாத லேப்டாப்லாம் வந்து இன்றைக்கி கத்தாரில் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட ரேப்பைட் கம்ப்யூட்டர் சர்வீஸில் வந்து அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது மைக்ரோஸ்கோப்பாக இருக்கட்டும், ரீபாயிலிங் பண்ணக்கூடிய ஐசி டிவைஸாக இருக்கட்டும், அதேமாரி ஒரு விஷயமும் நுணுக்கமாக பார்க்குற விஷயங்களாகவும் இருக்கட்டும். அதேமாரி அந்த ஐசியோட டே பை டே நிறைய ஸ்டோரேஜ் ஐசிலாம் இருக்கும்.
அதேமாரி ஸ்க்ராப் லேப்டாப்லேருந்து எடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து நிறைய ஸ்க்ராப் லேப்டாப்பும் இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பழைய லேப்டாப்போட ஸ்க்ராப்ஸும் இங்கே இருக்கும். அதேமாரி சில ஐசிஸ்லாம் இங்கே வந்து அவங்க பல்காக ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோரேஜ்லேயே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், டெல்லு, ஹெச்பி, லினோவா, சி போர்ட்டு, எந்த ஒரு போர்ட்டு டேமேஜ் ஆனால் கூட அதை ரீப்ளேஸ் நம்ம லேப்டாப் சர்வீஸ் மட்டும் இங்கே ரேபிட் கம்ப்யூட்டர் சர்வீஸில் பண்ணல. இங்கே வந்து டிவி ரிப்பேரிங்கும் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டேஷனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதேமாரி சிபியூவாக இருக்கட்டும், எந்த ஒரு மதர் போர்ட்லேயோ இல்லை எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ டிஸ்பிளே வரலன்னா கூட அது வந்து நீங்கள் திரும்ப வந்து நம்ம அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதேமாரி திரும்பவும் அதை ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது இன்றைக்கி வந்து யூஸ் அண்ட் த்ரோ காலகட்டத்தில் ஒரு வேகமான ஒரு மிஷின் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த பழைய கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கான நேரம் யாருக்குமே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் அந்த பழைய கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி அதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணாமல், ஏன்னா எல்லா கம்ப்யூட்டருமே வந்து ஒரே வேலையை தான் செய்ய போகுது. அதாவது லேட்டஸ்ட் கம்ப்யூட்டருங்கிறப்ப அது கொஞ்சம் அதிக ஸ்பீடில் ஒர்க் ஆகும். ஆனால் பழைய கம்ப்யூட்டர்ஸுங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அது ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜ்லேருந்து இன்றைக்கி சிப் லெவல் ஸ்டோரேஜ் வந்துருச்சு. எஸ்எஸ்டி ஹார்ட் டிரைவ், M2 NVMe ஹார்ட் டிரைவ், இந்தமாரி டெக்னாலஜியை நம்ம வந்து பழைய லேப்டாப் கூட இன்றைக்கி அப்டேட் பண்ணலாம். இவர் பார்த்திங்கன்னா டிவி ரிப்பேர் பண்ணுறாரு. எல்இடி டிவியே இப்போ வந்து கத்தாரில் வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் இவர் அந்த டிவியை கூட ரெடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பாருங்கள். அதாவது மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணுறாரு, எங்கெங்கெல்லாம் சப்ளை வருது, எங்கே சப்ளை வரல அப்படிங்கிறத அக்யூரேட்டாக செக் பண்ணுறாரு பாருங்கள். எல்இடி டிவியை கூட ரேபிட் கம்ப்யூட்டர் சர்வீஸில் ரிப்பேர் பண்ணுறதுக்கான அதிக முயற்சியும் பண்ணுறாங்க. அதேமாரி உங்கள்கிட்ட உள்ள டிவி ஏதாவது ஸ்பாயில் ஆகிடுச்சு, இல்லை வந்து டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை அதுவும் நீங்கள் வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணி அந்த டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதேமாரி எல்இடி டிவியில் மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டு டிவைஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோக்ராம் ஏதாவது கரெக்டாக இருந்தாலும் சரி, அதையே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மக்களே, ரேபிட் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் அண்ட் சர்வீஸில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா மேக்புக் ரிப்பேர் அண்ட் சர்வீஸில் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். எந்த ஒரு மேக் லேப்டாப்பில் மதர் போர்டு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரேம் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டோரேஜ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்கள்ட்ட வந்து ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான டெக்னீஷியன், ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் நம்ம சொல்லலாம். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னீஷியனு. இந்த ரேபிட் ட்ரேடிங் அண்ட் சர்வீஸில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் சர்வீஸ், லேப்டாப்பில் உள்ள ஃபேன் ரீப்ளேஸ்மெண்ட்டு, கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஹார்ட்வேர் அப்கிரேடேஷன், டச் பேடு, எல்சிடி ஸ்க்ரீன் வந்து ப்ரோக் ஆகிருந்தால் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி ஓஎஸ் இன்ஸ்டலேஷன். Morning Moon